ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டத்திலிருந்து புக் பேக் கொஷின் மற்றும் ஆன்சரை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்க போது. ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஸோ இந்த புக் பேக் கொஷின்லேருந்து 1 மார்க் கொஷின் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் கையில் நோட்டு இல்லைனா பென் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ ஒவ்வொரு கொஷினையும் நீங்கள் எழுதி படிச்சுக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுதால் குரல் ப்ளஸ் ஆகும். வானொலி என்பதை சேர்த்து எழுதுனா வானொலி. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். 2 அல்ல பிரித்து எழுதுனா 2 ப்ளஸ் அல்ல. தத்துவம் பிரித்தா தத்து ப்ளஸ் உதவும். ஒப்புமை ப்ளஸ் இல்லாத சேர்த்து எழுதுனா ஒப்புமை இல்லாத. மொழியின் முதல்நிலை பேசுதல் கேட்டல் ஆகியனவாகும். மொழியில் முதல்நிலை பேசுதல் கேட்டல் ஆகியனவாகும். ஒலியின் வரி வடிவம் எழுத்து. ஒலியின் வரி வடிவம் எழுத்து. தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று தெலுங்கு. தெலுங்கு தான் தமிழ் கிளைமொழிகளில் ஒன்று. பேச்சு மொழி உலக வழக்கு என்று கூறுவர். பேச்சு மொழியை உலக வழக்கு என்று கூறுவர். அடுத்தது வாழை கன்றை ஈன்றதா வழங்கியதா கொடுத்ததா தந்ததா? ஈன்றது. ஓகே, வாழை கன்றை ஈன்றது. காடெல்லாம் இந்த சொல்ல பிரித்தா காடு ப்ளஸ் எல்லாம். கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் சேர்த்து எழுதுனா கிழங்கு எடுக்கும். நாவற் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எது? கோழிக்குண்டு. கோழிக்குண்டு தான் நாவற் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுது. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள். அதாவது கீழே விழுந்த பழம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சுட்ட பழம். பெயர் அறியா என்னும் சொல்ல பிரித்தா பெயர் ப்ளஸ் அறியா. மனம் இல்லை என்னும் சொல்லை பிரித்தா மனம் ப்ளஸ் இல்லை. நேற்று ப்ளஸ் இரவு சேர்த்து எழுதணும் அப்படின்னா நேற்று இரவு. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். தந்தம் தான் அது ஆண் யானையா பெண் யானையா அப்படின்ட்டு வேறுபடுத்தும். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட கொஷின். முண்டந்துறை. காட்டாறு என்னும் சொல்ல பிரித்து எழுதுனா காடு ப்ளஸ் ஆறு. அனைத்துண்ணி என்னும் சொல்ல பிரித்து எழுதுனா அனைத்து ப்ளஸ் உண்ணி. நேரம் ப்ளஸ் ஆகி சேர்த்து எழுதுனா நேரமாகி. வேட்டை ப்ளஸ் ஆடிய சேர்த்து எழுதுனா வேட்டையாடிய. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. யானை கூட்டங்களில் ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். பெண் யானை. கரடிகளை தேனீகளிடமிருந்து காப்பது அதன் அடர்ந்த முடிகள். கரடிகளை தேனீகளிடமிருந்து காப்பது அதன் அடர்ந்த முடிகள். அடுத்தது வேட்கை என்னும் சொல்லை ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு எவ்வளவு? 1. வேட்கை அப்படிங்கிறது ஒரு மாத்திரை தான் அதனுடைய அளவு. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் போர் மரும் பழம் விழுந்தது பணம் கிடைத்தது. இதில் மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது? பணம் கிடைத்தது. சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது ஔகார குறுக்கம். அடுத்தது வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவன். பொருள் செல்வம் பிரித்து எழுதுனா பொருள் ப்ளஸ் செல்வம். யாதெனின் என்ன சொல்ல பிரித்தா யாது ப்ளஸ் எனின். தன் ப்ளஸ் நெஞ்சு என்பதை சேர்த்து எழுதுனா தன்னெஞ்சு. தீது ப்ளஸ் உண்டோ என்பதை சேர்த்து எழுதுனா தீதுண்டோ. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. யாண்டுலனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாண்டு ப்ளஸ் உளனோ. கல் ப்ளஸ் அலை என்பதை சேர்த்து எழுதுனா கல்லலை. அடுத்த கேள்வி ஊர்வலத்தின் முன்னால் டேஷ் அசைந்து வந்தது. வாரணம். வாரணம் அசைந்து வந்தது. பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிடும். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. பூட்டும் கதவுகள் பிரித்தா பூட்டும் ப்ளஸ் கதவுகள். தோரண மேடை பிரித்து எழுதுனா தோரணம் ப்ளஸ் மேடை. வாசல் ப்ளஸ் அலங்காரம் சேர்த்து எழுதுனா வாசல் அலங்காரம். அடுத்தது பொறுத்துக. பொக்கிஷம் செல்வம். சாஸ்தி மிகுதி விஸ்தாரம்
பெரும் பரப்பு, சிங்காரம், அழகு. அடுத்த கேள்வி, முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. இதெல்லாம் கேட்பாங்க. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? திருவிக்கா. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக்கா. பொறுத்துக. பந்தர் கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. அடுத்த கேள்வி, வேயாமாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. உறவு நீர் அழுவம். இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் அழுவம் எது? கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை. அடுத்த கேள்வி, இயற்கை வங்கூழ் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள், அதாவது வங்கூழ் அப்படின்ற சொல்லின் பொருள் காற்று. மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாட்டிற்கு சென்றனர். வங்கம். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூடுவது கடல். பெருங்கடல் என்னும் சொல்ல பிரித்தா பெருமை ப்ளஸ் கடல். இன்று ப்ளஸ் ஆகி சேர்த்து எழுதுனா இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை எது? இரவு. இயற்கை தான் எதுகை இடம்பெறாத இணை. அடுத்த கேள்வி பொறுத்துக. வங்கம் கப்பல். நீங்கான் நாவாய் ஓட்டுபவன். நீங்கான்னா நாவாய் ஓட்டுபவன். எல் பகல். மாட உள்ளேரி அப்படின்னா கலங்கரை விளக்கம். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறினர். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறினர். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். சுக்கான் தான் கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர அணிகள் தொகுதி என அழைக்கப்படும். கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். நங்கூரம். இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை என்று குறிப்பிடலாம். அடுத்தது பொறுத்துக. எரா அடிமரம். பருமல் குறுக்கு மரம். மிகாமன். மிகாமன்னது கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசி திசை காட்டும் கருவி. அடுத்த கேள்வி, எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிச்சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். அடுத்து இயற்சொல். இயற்சொல் சோறு. திரிசொல் அழுவம். திசைச்சொல் பெற்றம். வடச்சொல் இரத்தம். அடுத்த கேள்வி, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? மயில். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பின்வருவனவற்றை மலையை குறிக்கும் சொல் வெற்பு, காடு, கழனி, புவி. வெற்பு தான் என்னது? மலையை குறிக்கும் சொல். ஏடு எடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏடு ப்ளஸ் எடுத்தேன். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுதினால் துயின்று ப்ளஸ் இருந்தார். என்று ப்ளஸ் உரைக்கும் சேர்த்து எழுதினா என்றுரைக்கும். கழனி. கழனினா என்னது? வயல். நிகர் சமம். பரிதி கதிரவன். முகில் மேகம். அடுத்த கேள்வி, ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி செல்வம். கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை. கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்தா வாய் ப்ளஸ் தீயின். கேடில்லை என்ற சொல்ல பிரித்தா கேடு ப்ளஸ் இல்லை. எவன் ப்ளஸ் ஒருவன் சேர்த்து எழுதுனா எவன் ஒருவன். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்னும் பாடியவர் பாரதியார். பாரதியார் பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். உயர்வடைவோம் சொல்ல பிரித்தா உயர்வு ப்ளஸ் அடைவோம். இவை ப்ளஸ் எல்லாம் சேர்த்து எழுதுனா இவை எல்லாம். அடுத்தது,
நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. மறந்துடாதீங்க, கேட்பாங்க. எழுதினான் என்பது வினை பகுப்பதம். பெயர் பகுப்பதம் டேஷ் வகைப்படும். 6 வகைப்படும் பெயர் பகுப்பதம். பெயர் பகுப்பதம் 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு எது? இடைநிலை. இடைநிலை தான் காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு. அடுத்தது பெயர் பகுப்பதம் பெரியார். வினை பகுப்பதம் வாழ்ந்தான். இடைப்பகாப்பதம் மண். உரிப்பகாப்பதம் நனி. பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? எழுது, பாடு, படித்தல், நடி. ஸோ இதில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் படித்தல். பின் வருவனவற்றுள் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்ன? இது வந்து பார்த்திங்கன்னா ஊறு, நடு, விழு, எழுதல். ஸோ இதுக்கான ஆன்சர் ஊறு. பொறுத்துக. ஓட்டம் விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி முதல்நிலை தொழிற்பெயர். சூடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்த கேள்வி. மயிலும் மானும் வனத்திற்கு டேஷ் தருகின்றன. வனப்பு. வனப்பு தருகின்றன. மிளகாய் வற்றலில் டேஷ் தும்பலை வரவைக்கும். நெடி. மிளகாய் வற்றலில் நெடி தும்பலை வரவழைக்கும். அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். மழலையின். ஓகே, அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். வனப்பில்லை என்னும் சொல்லை பிரித்தா வனப்பு ப்ளஸ் இல்லை. வார்ப்பு ப்ளஸ் எனில் சேர்த்து எழுதுனா வார்ப்பெனில். ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. இது வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. பரினா குதிரை. பொருந்தாத ஓசை உடைய சொல் எது? பாய்கையால், மேன்மையால், திரும்புகையில், அடிக்கையால். இதில் வந்து திரும்புகையில் தான் பொருந்தாத ஓசை உடைய சொல். வன்கீரை பிரித்து எழுதுனா வன்மை ப்ளஸ் கீரை. கட்டி ப்ளஸ் அடித்தல் சேர்த்து எழுதுனா கட்டி அடித்தல். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட பொருட்களில் ஒன்று மண்தூள்கள். மண்தூள்கள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கேலி சித்திரம் தான் நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படும் ஓவியம். கோட்டோவியம் பிரித்தா கோடு ப்ளஸ் ஓவியம். செப்பேடு அதை பிரித்து எழுதுனா செப்பு ப்ளஸ் ஏடு. எழுத்து ப்ளஸ் ஆணி சேர்த்து எழுதுனா எழுத்தாணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆணைகளையும் டேஷ் மீது பொறித்து பாதுகாத்தனர். செப்பேடுகள் மீது பொறித்து பாதுகாத்தனர். டேஷ் தீமை உண்டாகும். அதாவது செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்பியவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது. சோம்பல் இருக்கக்கூடாது. ஓகே, சோம்பேறித்தனம். எழுத்தென்ப பிரித்து எழுதுனா எழுத்து ப்ளஸ் என்ப. கரைந்துண்ணும் பிரித்து எழுதுனா கரைந்து ப்ளஸ் உண்ணும். கற்றணித்து ப்ளஸ் ஊறும் சேர்த்து எழுதுனா கற்றணித்தூறும். பொறுத்துக. கற்கும் முறை பிழை இல்லாமல் கற்றல். உயிருக்கு கண்கள். உயிருக்கு கண்கள் என்னும் எழுத்தும். விழுச்செல்வம் கல்வி. எண்ணி துணிக. எண்ணி துணிகனா செயல். கரவா கரைந்துண்ணும் காகம். அடுத்தது. மரம் வளர்த்தால் மாறி பெறலாம். மாறினா என்னது? மழை. மரம் வளர்த்தால் மாறி பெறலாம். நீருலையில் என்னும் சொல்லை பிரித்தா நீர் ப்ளஸ் உலையில். மாறி ப்ளஸ் ஒன்று சேர்த்தா மாறியொன்று. உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர். நாற்று நடுவர். வயலில் விளைந்த முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர். அறுவடை செய்வர். தேர்ந்தெடுத்து பிரித்தா தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. ஓடை ப்ளஸ் எல்லாம் சேர்த்து எழுதுனா ஓடை எல்லாம். அடுத்தது. நாற்று நடுதல். நீர் பாய்ச்சுதல். கதிர் அறுத்தல். களை பறித்தல். திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். பொதிகை மலை. திருநெல்வேலி
தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது தாமிரபரணி. அடுத்தது தன்பொருணை தாமிரபரணி. அக்கச்சாலை பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். கொற்கை முத்துக்குளித்தல். திரிகுடமலை குற்றாலம். இடர் ஆழி நீங்குவதே. இத்தொடரில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் துன்பம். இடர்னா துன்பம். நாணச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைத்தால் நாண ப்ளஸ் சுடர். இன்பு ப்ளஸ் உருகு சேர்த்து எழுதுனா இன்புருகு. அடுத்தது பொறுத்துக்க. அன்பு தகலி. ஆர்வம் நெய். சிந்தை இடுதிரி. நாணம் விளக்கு. அடுத்த கொஷின். காந்தியடிகள் எப்பொழுதும் வாய்மையை பேசினார். வாய்மையை பேசினார். இன்சொல் சொல்ல பிரித்தா இனிமை ப்ளஸ் சொல். அறம் ப்ளஸ் கதிர் இதை சேர்த்து எழுதுனா அறக்கதிர். இளமை என்னும் சொல்லின் எது சொல்லினது முதுமை. அடுத்தது விளைநிலம். இன்சொல் விதை ஈகை. கலை. கலை என்றால் வன்சொல். உரம் உண்மை. அடுத்த கொஷின். பொருளின் பெயர் அதன் உறுப்புகள் ஆகி வருவது பொருளாகு பெயர். பொருளின் பெயர் அதன் உறுப்புகள் ஆகி வந்தால் அது பொருளாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பர் சினையாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறையுது என்பர் சினையாகு பெயர். மழை சடச்சடவென பெய்தது. இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிளவி. சடச்சட அப்படி சொல்லுவோம் இல்லையா, இது இரட்டை கிளவி. அடுக்கு தொடரில் ஒரே சொல் 4 முறை வரை அடுக்கி வரும். ஓகே, அடுக்கு தொடரில் ஒரே சொல் 4 முறை வரை அடுக்கி வரும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது பொதுவுடைமை நெறி. பொதுவுடைமை நெறி. செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு. ஒப்புரவு தான் ஆன்சர். வறுமையில் பிணி என்னும் செல்வத்தை மருந்து என்று கூறுவர். மருந்து ஆன்சர் மருந்து. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். எளிது அரிது. ஈதல் ஏற்றல். அந்நியர் உறவினர். இரவலர் புரவலர். டேஷ் ஒரு நாட்டின் அரணன்று. வயல் ஒரு நாட்டின் அரணன்று. மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். நாடு என்ப பிரிச்சா நாடு ப்ளஸ் என்ப. கண் ப்ளஸ் இல்லது சேர்த்து எழுதுனா கண் இல்லது. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை ரொம்ப அவசியம். சார்ந்த குணமுடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர். மலையளவு மலை ப்ளஸ் அளவு. தன்னாடு தன் ப்ளஸ் நாடு பிரித்து எழுதுனா. இவை ப்ளஸ் இல்லாதது சேர்த்து எழுதுனா இவை இல்லாதது. பொறுத்துக. சாந்தம் அமைதி. மகத்துவம் சிறப்பு. தாரணி உலகம். இரக்கம் கருணை. கூடு கட்ட தெரியாத பறவை குயில். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. தான் ஒரு பிரித்து எழுதுனா தான் ப்ளஸ் ஒரு. காயிதே மில்லத் எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். எளிமை. காயிதே மில்லத் என்று அரபு சொல்லுக்கு என்ன பொருள்? சமுதாய வழிகாட்டி. சமுதாய வழிகாட்டி தான் காயிதே மில்லத். விடுதலை போராட்டத்தின் பொழுது காயிதே மில்லத் டேஷ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் காயிதே மில்லத். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். எதிரொலித்தது பிரிச்சா எதிர் ப்ளஸ் ஒலித்தது. முதுமை ப்ளஸ் மொழி சேர்த்து எழுதுனா முதுமொழி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே 7ஆம் வகுப்பு தமிழ். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3. ஸோ இந்த தமிழ் பாடத்திட்டத்தில் பார்த்த அனைத்து புக் பேக் கொஷினையும் நல்லா படித்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமில் இந்த 7th கண்டிப்பாக 2-3 மார்க்கு அடிக்கடி கேட்குற கொஷின்ஸாக இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ புக் பேக் கொஷின் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் புக்குக்குள்ளே இருக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் தமிழில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா ஜிகே மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஸோ மச்.